முட்டை போண்டா பண்ணலாங்களா? அதுக்கு முதல்ல அந்த மேல் மாவுக்கான மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கடலை மாவு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் இங்கே ஒரு 5 முட்டைக்கான அளவுக்கு போட்டிருக்கேன். அதுக்கு மிளகாய் தூளும் உப்பு ஒரு பிஞ்சு சோடா மாவும் போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்படி எடுத்து ஊற்றுனா ஒரு ஃப்ளோ இருக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சி வச்சுக்கோங்க. வாழைக்காய் பஜ்ஜிக்கு கரைக்கிறத விட இது இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கணும். நல்லா கரைச்சிட்டு அதுக்குள்ளே முட்டையை வேக போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வெந்த உடனே முட்டையை அதை தோல் உரித்து எடுத்து கொஞ்சம் சூடு ஆறட்டோன்னுட்டுன்னு வச்சுக்கோங்க. மாவு இந்த பதத்துக்கு இருக்கணும், அப்படி கொஞ்சம் கெட்டியாக. முட்டையை ஒரு கீரல் போடுங்க, கொஞ்சம் டீப்பாக இருக்கட்டும். ஆனால் ரெண்டாக பொழந்துராத அளவுக்கு கொஞ்சம் ஆழமாக வெட்டி விடுங்க. இப்போ இது உள்ள ஒரு ஃபில்லிங் வைக்கிறதுக்காக வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் பெப்பரும் சால்ட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ இந்த கொஞ்சம் இந்த வெங்காயம் பெப்பர் மிக்ஸை இந்த முட்டை உள்ளார ஃபில் பண்ணுங்க. பண்ணி எடுத்து எல்லாத்தையும் ரெடியாக வச்சுட்டு கொத்தமல்லி வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். பட் இதுவே கொஞ்சம் வெங்காயம் நம்ம அது போண்டா சாப்பிட்றப்ப அந்த உள்ள வெங்காயம் இருக்கிறது கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக தான். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது முட்டையை நிதானமாக அந்த மாவில் துவைச்சி எடுங்க. இப்படி நல்லா பெரட்டி எடுத்துட்டு எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பார்த்துட்டு லேசாக உதறிட்டு அப்புறம் போடுங்க. இல்லைன்னா நிறைய இந்த மாதிரி குட்டி குட்டியாக விழ தொடங்கிடும். அந்த மாதிரியே நீங்கள் ஊற்றிருக்கிற எண்ணெய்க்கு திட்டத்துக்கு ஒன்றோட ஒன்று ரொம்ப முட்டிக்கிட்டு வேகாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக வேகிற அளவுக்கு முட்டைங்களை போட்டுக்கோங்க. போட்டு நிதானமாக வேகட்டும், உடனே கலராதிங்க. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா கலரி விட்டிங்கன்னா மேலே இருக்கிற மாவு பிரிஞ்சு வராமல் நல்லா வேகும். இப்போ அதை திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சு அப்படியேவும் சாப்பிட்லாம். இல்லை ஏதாவது சால்னா இருந்தால் அதை தொட்டு சாப்பிட்டாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சாஸ் பிடிக்கிறவங்க சாஸோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். இப்போ உங்கள் முட்டை போண்டா ரெடி.